வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், முக்கியமா இந்த செரியாமை பிரச்சனை இப்போ நெறைய பேருக்கு இருக்குங்க. காலையில உணவு சாப்பிட்டேன். இன்னும் எனக்கு டைஜஷனே ஆகல. அதுவும் நம்ம பண்ற பெரிய தவறு என்னன்னா, இரவு நேரத்தில தான் நல்லா ஹெவியா நம்ம வந்து ஃபுட் எடுத்துப்போம். ஸோ அந்த பிரியாணி மாதிரி உணவுகள், அசைவ உணவுகள் நெறைய உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒரு ஏப்பம் வரும். திரும்ப 1 நிமிடம் முடிவதற்குள்ளாகவே 3, 4 ஏப்பங்கள் விட்டுருவாங்க. ஸோ சத்தமா ஏப்பம் விடுறது. வாயு அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல குடல் பகுதியில சேரும்போது வாயு தொந்தரவு அதிகமா இருக்குங்க, வாயு தொல்லை இருக்குங்க, கேஸ் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வாயு தொந்தரவு இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? உங்களுக்கு வயிறு உப்புசம் இருக்கு இல்லைங்க, நீண்ட நாளா எனக்கு வயிறு உப்புசம் இருக்குங்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை நீங்க தாராளமா அதிகமான வாயு தொந்தரவு இருக்கிறது உங்களுக்கு குணமாயிட்டே வரும். ஸோ கிட்ஸுக்கு இது கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் வெந்நீரில் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், முக்கியமாக இந்த செரியாமை பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. காலையில் உணவு சாப்பிட்டேன், இன்னும் எனக்கு டைஜஷனே ஆகலை. அதுவும் நம்ம பண்ணுற பெரிய தவறு என்னென்னா, இரவு நேரத்தில் தான் நல்லா ஹெவியாக நம்ம வந்து ஃபுட் எடுத்துப்போம். ஸோ அந்த பிரியாணி மாதிரி உணவுகள், அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இரவு நேரத்தில் இந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகாது. ஒரு மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா உட்காந்துட்டே இருப்பாங்க, ஒரு ஏப்பம் வரும். திரும்ப 1 நிமிடம் முடிவதற்குள்ளாகவே 3, 4 ஏப்பங்கள் விட்டுருவாங்க. ஸோ சத்தமாக ஏப்பம் விடுறது. வாயு அப்படின்னு சொல்கிறது நம்ம உடல்ல குடல் பகுதியில் சேரும்போது வாயு தொந்தரவு அதிகமாக இருக்குங்க, வாயு தொல்லை இருக்குங்க, கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வாயு தொந்தரவு இருக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஸோ இந்த புளித்த ஏப்பம் வருது, இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? புளித்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, வயிறு உப்புசம் இருக்குது, சரியாக எனக்கு உணவு செரிமானம் ஆகலை, இது எல்லாமே செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரியாவதற்கான வழிமுறைகள். பொதுவாக இஞ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அஜீரணம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா இஞ்சியை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ டெய்லி வந்து இந்த இஞ்சியை எடுத்து நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்றதோ, இல்லை இதை வேக வைத்து சாறு எடுத்து சாப்பிட்றதோ முடியலையே, ஒரு மெடிசன் மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்டா ஈஸியாக நமக்கு சரியாகிற மாதிரி, நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரியான மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன மருந்து? இஞ்சி லேகியம் இருக்குது, இஞ்சி மணப்பாகு இருக்குது. இது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இஞ்சி லேகியம்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், கபம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குரல் கம்மல் இருக்குது, இல்லை இன்டைஜஷன், வயிறு உப்புசம், அடிக்கடி எனக்கு காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இஞ்சி லேகியம் நமக்கு பயன்படுது. ஸோ காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி மணப்பாகு அப்படின்னு சொன்னீங்களே டாக்டர், அது என்னது? வீட்டிலே நீங்கள் இஞ்சி மணப்பாகு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இதே மாதிரி தான் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். வீட்டில் அந்த மெடிசனை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புறீங்க. டாக்டர் நீங்கள் சொன்ன மெடிசன் நான் செஞ்சுட்டேன், வீட்டில் இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பவுடர் நீங்கள் சொன்னீங்க, இந்த டீ பொடி நீங்கள் சொன்னீங்க, இந்த ஆயில் சொன்னீங்க, வீட்டில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு சொல்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இஞ்சி மணப்பாகு ரொம்ப ஈஸியானதுங்க. ப்ரிப்ரேஷன் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வயிறு உப்புசம் இருக்குது, இல்லைங்க நீண்ட நாளாக எனக்கு வயிறு உப்புசம் இருக்குங்க, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யணும்னா, இஞ்சி நல்ல மேல் தோல் எல்லாமே சீவி நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சாறு நிறைய தண்ணீர் விட வேண்டாம். ஸோ மிக்சியில் அரைச்சி சாறு மட்டும், ஸோ சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 1 or 2 hours அப்படியே அந்த சாறு வச்சுட்டு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும் நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. அடியில் வெண்மை நிறத்தில் படிமம் படிய ஆரம்பிக்கும் இஞ்சியில், அது நமக்கு தேவையில்லை. ஸோ மேலாப்பில் வந்து நீங்கள் அதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு சம அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml உங்களுக்கு இஞ்சி சாறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே அளவு 200 ml தண்ணீர். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் கற்கண்டு சேர்க்க போகிறோம். 100 கிராம் கற்கண்டு சேர்த்து அந்த தண்ணீரில் நம்ம கலந்துக்கிட்டே வரணும், பாகு மாதிரி. பாதி அளவு உங்களுக்கு பாகு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி சாறை அதில் விட்டுட்டு கலந்துக்கிட்டே வரணுங்க. நல்லா கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா இஞ்சி சாறில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே நமக்கு
நல்லா வற்றி இந்த நம்ம கற்கண்டோட சேர்த்து பாகு மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நார் எல்லாம் இல்லாத மாதிரி ஃபைன் பவுடராக எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து அப்படியே வச்சுருங்க. லேசான சூடு நல்லா ஆறிட்டு வரும். ரொம்ப மைல்டாக சூடு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, தேன் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் விட்டுக்கோங்க. நிறைய விடணும்னு இல்லை, 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் விட்டுணும். சூடாக இருக்கும்போது விடாதீங்க. நல்லா ஆறின பிறகு ரொம்ப லேசான சூடு இருக்கும்போது ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு அதில் தேன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய இஞ்சி மணப்பாகு தயாராக இருக்குது. இதை எப்படிங்க நான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் நீங்கள் குடிச்சிக்கோங்க. இது வந்து சிரப் மாதிரி இருக்கும். இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு இது பெஸ்ட்டுங்க. நல்லா ஹெவியாக வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், டைஜஷன் ஆகலை, நான் வந்து சோடா குடிக்கிறேன், இல்லை இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு பதிலாக இந்த இஞ்சி மணப்பாகு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணலாம், எனக்கு திக்காக இருக்குது, குடிக்கும்போது கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, வெதுவெதுப்பான தண்ணீர், 1 கிளாஸ் அளவு வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இந்த இஞ்சி மணப்பாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். நல்லா இருக்குங்க, சர்பத் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் இஞ்சியோட டேஸ்ட் இருக்கும். இந்த டெய்லி ஒரு வேளை நீங்கள் குடித்தாலே போதும். ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து குடிச்சு பாருங்களேன். ஸோ அதிகமான வாயு தொந்தரவு இருக்கிறது உங்களுக்கு குணமாயிட்டே வரும். ஸோ கிட்ஸுக்கு இது கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் வெந்நீரில் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போதும் உடலுக்கு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. பொதுவாகவே இஞ்சி எடுக்கும்போது இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ பெஸ்ட் அனல்ஜெசிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வலி இருந்தால் அதை குறைக்கக்கூடியது. அடிக்கடி எனக்கு இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குங்க, சளி காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, இன்டைஜஷன், சாப்பிட்ற உணவு எனக்கு செரிமானமாகலை, பசி இல்லை, மந்தமாக இருக்குது, மூட்டு வலி, கை கால் வலி, குடைச்சலாக இருக்குது, வலிகளுக்குமே இந்த இஞ்சி மணப்பாகு நமக்கு பயன்படுது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி நம்ம உணவு முறையில் சூப் வகைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த சூப் வகைகள் எதற்குன்னா, அதில் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து செய்வோம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து சூப் மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த இஞ்சி மணப்பாகு பயன்படுது. ஸோ உணவில் ஓமம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போதும் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இருந்தாலும் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகாது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதற்கான சிகிச்சைகளும் எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. இரவு நேரத்தில் கடுக்காய் பொடியோ இல்லை திரிஃபலா சூரணம், நிலாவரை சூரணம் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். ஸோ வயிறு உபசம், புளித்தயப்பம் இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.